அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது மகிழ்ந்து நம்ம கூட வந்து மகாலட்சுமியே தங்கிடுவா. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள வாங்கன்னு முகமலர்ச்சியோடு கூப்பிட்டு உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொன்னான்னா மகாலட்சுமி எப்போதும் நம்ம கூட இருப்பாளாம். அதே போல் இந்த கல்வியை யாராக இருந்தாலும் நம்ம கற்றுக் கொடுத்தா சரஸ்வதி நம்ம கூட தான் இருப்பாள். உண்மைதானே? ஸோ அந்த வகையில் என்றைக்கும் நிச்சயமாக மகாலட்சுமி சரஸ்வதி என்னை விட்டு போக மாட்டாங்க. அதை நான் அதான் இதுதான் ஒரு போதையே. எப்படி சொல்ல வர்றதுன்னா, பொது நலத்தில் சுயநலத்தை ஈஸியாக அனுபவிச்சுக்கலாம். அது நிறைய பேருக்கு தெரியல. அதை தான் கற்றுக் கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. புரியுதா புரியலைங்களா? பொது நலத்தை பிறருக்காகன்னு ஓடும்போது நம்ம தேவையை பூர்த்தி ஆகாதா? ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளருன்ற மாதிரி 1000 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சா நமக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் போயிடும். அது மாதிரி 1000 பேரை வேலைக்கு அனுப்பணும் நம்ம நினச்சோம்னா 1000 பேர் குடும்பத்தை வேலைக்கு அனுப்பும்போது 10,000 பேர் நம்மகிட்ட படிக்க வர மாட்டாங்களா? இப்போ 1000 தாய் தகப்பனை நம்ம பொன்னாட போர்த்தி வாழ்த்தும் போது யாராவது ஒருத்தர் எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு கேட்க மாட்டாங்களா? எல்லாம் பொது நலத்தில் எவ்வளோ சுயநலம் பூர்த்தி ஆகுது பார்த்தீங்களா? அதனால் யாருமே உங்கள் மனதை வந்து ஒரு குறுகிய எண்ணத்திலேருந்து வெளியில் வந்து பரந்த எண்ணத்தோடு நீங்கள் இந்த உலகத்தை பாருங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த உலகத்தையே அள்ளித்தர பூமி பந்து என்ன விலைனா உன் புகழையே தந்து வாங்கும் விலைன்னு இந்த பூமியவே உனக்கு கொடுக்குற அளவுக்கு இந்த உலகம் தயாராக இருக்குது. மக்களுடைய எண்ணங்களில் தான் மாற்றம் வரும்னு சொல்லிட்டு